ஒரு செடி வாடுதுன்னா, நம்ம அந்த செடிய குற்றம் சொல்லுவோமா? அந்த செடி ஏன் வாடுது? அதுக்கு சரியா தண்ணி போகுதா? அதோட உரம் நல்லா இருக்கா? அதோட டெம்பரேச்சர் சரியா இருக்கா? இப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட முன்னேற்றத்தில வந்து ஏதாவது ஒண்ணா, "ஐயய்யோ! நீ பண்றதெல்லாம் தப்பு" அப்படின்னு உங்கள நீங்களே குற்றம் சொல்லாம, நீங்க சுத்தி இருக்கிற விஷயங்கள் நீங்க என்னென்ன எங்கெங்க உங்களுடைய மைண்ட் போடுறீங்கன்னு பாருங்க. உங்களோட சோஷியல் மீடியால வந்து கரெக்ட்டான விஷயங்கள் நீங்க பார்க்குறீங்களா? உங்களோட சோஷியலா நீங்க வெளிய சுத்துறவங்க வந்து கரெக்ட்டான ஆளுங்களா இருக்காங்களா? அவங்க கூட சுத்தும்போது அவங்கள அவங்கள வச்சு நீங்க இம்பேக்ட் ஆகுறீங்களா? இல்லன்னா உங்க வளர்ச்சிய பார்த்து அவங்க ஜெலஸி ஆறாங்களா? பொறாமப்படுறாங்களா? இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து உங்கள நீங்க நேசிக்கும்போது, உங்களுக்கு எது எது சரி, எது தவறு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து அத வந்து செக்ரிகேட் பண்ணி நீங்க வந்து உங்க லைஃப நீங்க கொண்டு போனீங்கன்னா, 100% உங்களுக்கு எங்க உங்க இலக்க அடையணுமோ, நீங்க கண்டிப்பா அடைஞ்சே ஆவீங்க. அது யாராலயுமே தடுக்க முடியாது.